இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வங்கி கணக்கு முடக்கப்பட்டது தொடர்பில் துண்டைம் தாக்கல் செய்த நீதித்துறை சீராய்வு மனுவில் அன்வார் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. தங்களது வங்கி கணக்கு முடக்கியுள்ள MICCக்கு எதிராக டைம் சைனுடின், அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்ட 18 நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள நீதித்துறை சீராய்வுக்கான வழக்கு மனுவில் பிரதிவாதியாக டத்தோஸ்ரீ அன்வாரின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. டைமிற்கு எதிராக தமது தனிப்பட்ட சுயநல நோக்கத்தை அன்வார் முன்னெடுப்பதற்கு MICCயில் தனது செல்வாக்கை அவர் பயன்படுத்தியுள்ளார் என அவர்கள் அந்த வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் 44வது விதி உட்பிரிவு 1 கீழ் 2001ஆம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் வருமானம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக வருமான சட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் 7ஆம் தேதி சொத்துக்களை முடக்கும் MICC உத்தரவுக்கு அன்வாரின் செல்வாக்கு இருந்ததாக டைம் குடும்பத்தினர் அந்த வழக்கு மனுவில் தெரிவித்துள்ளனர். அந்த உத்தரவு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காலாவதியாகிவிட்ட போதிலும் தங்களுக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டு எதுவும் கொண்டு வரப்படவில்லை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களது வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு வங்கிகளுக்கு பணிக்கப்பட்டதா என்பது குறித்து தெளிவுபடுத்தும்படி இவ்வாண்டு தொடக்கத்தில் MICCக்கு கடிதம் எழுதப்பட்ட போதிலும் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அதோடு சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் விசாரணைக்கான சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டு என்ன என்பது குறித்து விளக்கத்தையும் MICC தரப்பு தெரிவிக்கவில்லை. மேலும் தீய நோக்கத்தோடு தான் தனிப்பட்ட மற்றும் நிறுவன கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் டைம் குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஸ்லாங்கூர் TRT திட்டம் தொடர்பான MICC விசாரணை முடியவில்லை. அசாம் பாக்கி. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோவின் கணவருக்கு வழங்கப்பட்ட டிமாண்ட் ரெஸ்பான்சிவ் டிரான்சிட் திட்டம் குறித்து MICCயின் விசாரணை இன்னும் முடியவில்லை. இந்த விசாரணை இன்னமும் நடைபெற்று வருவதாக MICC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் குத்தகையை ஹன்னா யோவின் கணவருக்கு வழங்குவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் பயன்படுத்திய அணுகுமுறைகளை தாங்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். டீசல் விலை உயர்வு, வாடகையை உயர்த்த மண்வாரி இயந்திர உரிமையாளர்கள் கோரிக்கை. டீசல் விலை உயர்வால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மண்வாரி இயந்திர தொழில் செய்பவர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உதவித்தொகை இல்லாத சந்தை விலை என்ற பெயரில் டீசல் விலை திடீரென 1 ரிங்கிட் 20 சென்ட் உயர்வு கண்டிருப்பது கட்டுப்படியாகாது என கூறி கெடா சுங்கை பட்டாணியை சேர்ந்த மண்வாரி இயந்திர உரிமையாளர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நேற்று மதியம் நடைபெற்ற அந்த அமைதி மறியலில் சுமார் 100 பேர் பங்கேற்று தங்களின் அதிருப்தியை தெரிவித்தனர். எங்களுக்கு தெரிந்த ஒரே வேலை இதுதான். இதிலும் இப்படி சிக்கல் வந்தால் எப்படி? ஏற்கனவே வருமானம் போதவில்லை. இதில் டீசல் விலை வேறு உயர்வு கண்டால் எப்படி தான் சமாளிப்பது? எனவே மண்வாரி இயந்திர வாடகையை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை என அவர்கள் கூட்டாக அறிவித்தனர். அவ்வகையில் தற்பொழுது ஒரு நாளைக்கு 450 ரிங்கிட்டாக உள்ள வாடகை செவ்வாய்க்கிழமை முதல் 600 ரிங்கிட்டுக்கு உயர்த்த அவர்கள் தீர்மானித்துள்ளனர். அதே மாத வாடகை என்றால் 12,500 ரிங்கிட் வரும். 8.68 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 520 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருள் பறிமுதல். 17 பேர் கைது. பாதுகாப்பு நிறுவனத்தின் பெயரில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்தனர். காஜாங் மற்றும் செராஸ் வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட 9 வெவ்வேறு நடவடிக்கையில் அந்த கும்பலின் செயல் அம்பலமாகியுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் தயாரிக்கும் மற்றும் அக்கும்பலின் சட்டவிரோத கிடங்காக செயல்பட்டு வந்த வீட்டிலிருந்து 8.64 மில்லியன் மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அன்றைய தினம் நண்பகல் மணி 1:10 மணியில் இருந்து இரவு 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 18 முதல் 50 வயதுடைய 17 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை பிரிவின் இயக்குனர் டத்தோ காப்கோக் சின் தெரிவித்தார். அவர்களில் அந்த கும்பலின் முதுகெலும்பாக இருந்த நபரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 17 பேரில் 6 பாகிஸ்தான் ஆடவர்களும் 2 வியட்நாமிய பெண்களும் அடங்குவர். 2 பெண்கள் உட்பட இதர அனைவரும் உள்நாட்டை சேர்ந்தவர்களாவர். 200 ரிங்கிட் தற்போதைக்கு நிலைநிறுத்தம். குடிமடானி தொகையை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க MOF தயார்.
தற்போது 200 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் குடிமடானி உதவித்தொகையை எதிர்காலத்தில் அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்க நிதி அமைச்சு தயாராக உள்ளது. எனினும் தற்போது இறக்கிடப்பட்ட மானிய திட்டத்திற்கு வழங்கப்படும் அந்த 200 ரிங்கிட் தொகை நிலைநிறுத்தப்படுவதாக நிதி துறை அமைச்சர் லிம்ஹு இங் தெரிவித்துள்ளார். பல தரப்புகளுடன் நிதி அமைச்சு மேற்கொண்ட ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் அடிப்படையில் அந்த தொகை போதுமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறியுள்ளார். லிட்டர் கொள்ளளவை அடிப்படையாக கொண்டு அந்த உதவித்தொகைக்கான வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அளவை கொண்டு அல்ல எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். நேற்று தொடங்கி டீசல் விலை சந்தை விலைக்கு ஏற்ப மிதவை முறையில் நிர்ணயிக்கப்படும் வேளை தீபகற்ப மலேசியாவில் 1 லிட்டர் டீசல் 3 ரிங்கிட் 35 சென்டாக விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கடல் சிப்பியால் நச்சுணவு பாதிப்பு, மலாக்காவில் புதிய சம்பவம். கடல் சிப்பி உண்டதால் ஏற்பட்டதாக நம்பப்படும் நச்சுணவு பாதிப்பு தொடர்பில் மலாக்காவில் ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட 34 வயது ஆடவர் ஜூன் 8ஆம் தேதி அலோர் கஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை மாநில சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியது. அது இன்னமும் மாநில மீன்வளத்துறையின் விசாரணையில் உள்ளது. அந்நோயாளி சனிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது குணமடைந்துள்ளார். விரைவிலேயே அவர் வீடு திரும்புவார் என அத்துறை அறிக்கை ஒன்றில் கூறியது. நெகிரி செம்பிலான் போர்டிக்சன் கடற்கரையில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் மற்றும் சிப்பி மாதிரிகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகளில் அவற்றில் இன்னமும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பயோடாக்சின் நச்சு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக மீன்வளத்துறை கடந்த வாரம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக கடைசியாக சிப்பி மாதிரிகள் ஆய்வுக்கூட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அந்த பயோடாக்சின் நச்சு தொடர்ந்து குறைந்து வருகிறது. என்றாலும் பீடியில் லாலா, லோகான், கெராங் உள்ளிட்ட சிப்பி வகைகளை எடுப்பதற்கும் விற்பதற்கும் தடை விதிக்கப்பட்ட தடை தற்போது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சமா என்ற புதிய பல்லின அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது. பெர்சாத்து சசா மலேசியா எனப்படும் பெர்சமா என்ற புதிய அரசியல் கட்சி நேற்றிரவு தொடங்கப்பட்டதோடு அதன் தலைவராக தொழிலதிபர் டேனியல் மனோகரன் அப்துல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் சவால்களின் நிலையை உயர்த்துவதற்காக பெர்சமா கட்சி உருவாக்கப்பட்டதாக டேனியல் தெரிவித்தார். தற்போது அரசியலில் ஈடுபட விரும்பும் எவருக்கும் அவர்களின் பின்னணி, செல்வாக்கு மற்றும் நிதி ஆதரவாளர்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு உள்ளவர்கள் மட்டுமே இக்கட்சியில் பொதுவாக வரவேற்கப்படுகிறார்கள் என அவர் கூறினார். அரசியல் முன்னணியில் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வமுள்ள எவருக்கும் பெர்சமா கட்சியில் ஒரு தளத்தை வழங்க நாங்கள் விரும்புகிறோம். இதில் அரசியல் வாரிசு இல்லை என டேனியல் தமது உரையில் தெரிவித்தார். மலேசியர்களுக்கு புதிய குரலை வழங்குவதற்காக இளம் தொழில் நிபுணர்களால் ஆதரிக்கப்படும் பல இன கட்சி அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது. கட்சி ஏதேனும் கூட்டணியில் சேருமா அல்லது கூட்டணியை உருவாக்குமா என வினவிய போது அத்தகைய கூட்டணி கட்சியின் தற்போதைய முன்னுரிமை அல்ல என்று டேனியல் மறுமொழி தெரிவித்தார். மாறாக மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும் செக் அண்ட் பேலன்ஸாக மூன்றாவது சக்தியாக திகழும் நோக்கத்தை கொண்டுள்ளது. நச்சால் மாசடைந்த ஷீன் தயாரிப்புகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், சிஏபி வலியுறுத்தல். ஷீன் ஆன்லைன் விற்பனை தளம் வாயிலாக விற்கப்பட்டு நாட்டிற்குள் தெரிவிக்கப்படும் குழந்தைகளுக்கான பொருட்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சிஏபி எனும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஷீன் ஆன்லைன் விற்பனை தளத்தில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான பொருட்களில் அதிக நச்சு ரசாயனங்கள் இருப்பதை அண்மையில் தென்கொரிய சியோல் அதிகாரிகள் வெளியிட்டிருந்தனர். அதன் எதிரொலியாக சிஏபி தலைவர் முஹிதீன் அப்துல் காதிர் அப்பொருட்களை விசாரணைக்கு உட்படுத்துமாறு வலியுறுத்தினர். ஷீனில் விற்பனை செய்யப்படும் குழந்தைகள் காலணிகள், தோல் பைகள், இடைவார் பட்டைகள் உள்ளிட்ட 8 வகையான பொருட்களில் பிளாஸ்டிக்கை இலக செய்யும் பித்தரைட்ஸ்கள் எனப்படும் ஒரு வகை ரசாயனம் அதிக அளவில் இருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரசாயனம் மனிதனின் வளர்ச்சி உட்பட இனப்பெருக்க அமைப்பு மற்றும் நரம்பியலில் கோளாறுகளை ஏற்படுத்தும். மலேசியாவில் குறிப்பாக இளைஞர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற ஆன்லைன் விற்பனை தளமாக ஷீன் திகழ்கிறது. அதனால் இந்த விற்பனை தளத்தில் விற்கப்படும் பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முஹிதீன் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் புதிதாக வாங்கும் ஆடைகளில் இருக்கும் ரசாயனங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றை நன்கு துவைத்து அணியுமாறு பொதுமக்களுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
உப்சி பல்கலைக்கழகத்தின் முத்தமிழ் விழா பாகம் 2 68 தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக பரதநாட்டிய பண்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் மலர்ந்தது முத்தமிழ் விழா பாகம் 2. தேசிய அளவிலான இப்போட்டி கடந்த மாதம் மே 5ஆம் தேதி பல அரசாங்க பல்கலைக்கழக மற்றும் 68 தமிழ் பள்ளி இடைநிலை பள்ளி மாணவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு, நிதி மற்றும் நலன்புரி, ஆளுமை மற்றும் ஆன்மீக மேம்பாடு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாநாட்டில் அவர்கள் முன்மொழிந்த கருத்துக்கள் அந்நாளில் உயர்கல்வி அமைச்சின் பிரதிநிதி காளியப்பன் ராஜகுமாரனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் தனி சிறப்பாகும். இந்திய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக மலேசியாவில் உள்ள மாணவர்களின் குரல் வழி உரிய அமைச்சுகளிடம் தீர்வினை கண்டு ஒப்படைக்க வேண்டும் என்ற மாநாட்டின் நோக்கம் அன்று நிறைவடைந்ததாக அதன் இயக்குனர் உதயவேலன் லிங்கம் தெரிவித்தார். இதனிடையே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் முத்தமிழ் விழாவில் கவிதை ஒப்புவித்தல் போட்டியும் கட்டுரை எழுதும் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜொகூர், ஸ்லாங்கூர், கெடா, பேராக், மலாக்கா, தெலங்கானு ஆகிய மாநிலங்களை பிரதிநிதித்து மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் துணைவேந்தர் சசிகரன் முனையம் மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தின் மாணவர் விவகார பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் காளியப்பன் ராஜகுமாரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். ஆஸ்திரிய ஏர்லைன்ஸ் விமானம் பறக்கும்போது ஆலங்கட்டி மழையால் மோசமாக சேதமடைந்தது. ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஆலங்கட்டி மழையால் மோசமாக சேதமடைந்தது. ஞாயிற்றுக்கிழமை அந்த விமானம் இடியுடன் கூடிய புயல் செல் மீது மோதியதாக ஆஸ்திரேலியா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. 173 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் ஸ்பெயினில் உள்ள பால்மா டி மல்லோர்கா விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் ஆஸ்திரியாவின் வியன்னாவுக்கு சென்றபோது ஆலங்கட்டி மழையினால் சேதமடைந்த போதிலும் அந்த விமானம் வியன்னாவில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானத்தின் மூக்கு பகுதி கடுமையாக சேதமடைந்ததோடு விமானி அறையின் மேற்பகுதி வளைந்ததாகவும் விமானி அறையின் ஜன்னல் கண்ணாடிகள் விரிசல் ஏற்பட்டதாகவும் சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. புயல் செல் என்பது மேல் மற்றும் கீழ் வரைவுகளை கொண்ட ஒரு காற்று நிலையாகும். இதனை எதிர்நோக்கும் விமானம் கொந்தளிப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகும். ஏர்பஸ் 320 விமானம் வியன்னாவை நெருங்கும் போது இடியுடன் கூடிய செல்லில் சிக்கியது. விமான அறையின் பணியாளர் தகவலின்படி வானிலை ரேடரில் இது தெரியவில்லை என்று ஆஸ்திரிய ஏர்லைன்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. கடந்த மாதம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் SQ 321 விமானம் கடுமையான கொந்தளிப்பில் சிக்கிய போது அவ்விமானத்தின் பயணி ஒருவர் இறந்ததோடு 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதே வாரத்தின் பிற்பகுதியில் டோஹாவில் இருந்து டப்ளினுக்கு சேவையில் ஈடுபட்டிருந்த போது கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்த 12 பேர் காயமடைந்தனர். நடுவானில் காற்று கொந்தளிப்பு பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குகிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம். இங்கிலாந்து லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு பயணமான போது ஏற்பட்ட காற்று கொந்தளிப்பால் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முன் வந்துள்ளது. அவ்விபத்தில் சிறு காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு $10,000 அல்லது 7,800 யூரோ வழங்கப்படும் என அந்நிறுவனம் தனது சமூக அகப்பக்கம் வாயிலாக அறிவித்துள்ளது. கடுமையான காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு அவர்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய $25,000 முதலுதவியாக வழங்கப்படும். அதன் பின்னர் அவர்களின் சூழலை கண்டறிய சந்திப்புகள் நடத்தப்படும் என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது. கடந்த மே மாதம் மியான்மர் வான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் SQ 321 விமானம் திடீரென காற்று கொந்தளிப்பை எதிர்கொள்ள நேர்ந்ததால் தாய்லாந்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன இந்தோனேசிய பெண்ணின் உடல் 3 நாட்களுக்கு பின் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் கண்டுபிடிப்பு. இந்தோனேசியாவில் தென் சுலாவாசி மாநிலத்தில் கெலபாங் கிராமத்தில் இந்தோனேசிய பெண் ஒருவர் காணாமல் போன 3 நாட்களுக்கு பின் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இறந்த நிலையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. 5 மீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாம்பு 45 வயதுடைய ஃபரிடா என்ற பெண்ணை விழுங்கியதை அவரது கணவரும் கிளம்பாங் கிராம மக்களும் கண்டுபிடித்தனர். 4 பிள்ளைகளுக்கு தாயான ஃபரிடா வியாழக்கிழமை இரவு காணாமல் போனதாகவும்
வீட்டிற்கு திரும்பாததால் அவரை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கிராம தலைவர் சுவாடி ராசி ஐஎஃப்சி செய்தி மூலம் தெரிவித்துள்ளார். பரிடாவிற்கு சொந்தமான பொருட்களை அவர் கணவர் கண்டுபிடித்த பகுதியில் அவரும் கிராம மக்களும் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வயிறு உப்பிய நிலையில் மலைப்பாம்பு ஒன்றை கண்டனர். அந்த மலைப்பாம்பை பிடித்து அதன் வயிற்றை கிழிக்க அவர்கள் முடிவு செய்தனர். அவ்வாறு செய்தவுடன் உடனடியாக ஃபரிடாவின் தலை தெரிந்தது. அந்த மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் முழு உடையுடன் ஃபரிடாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள் அபூர்வமாக நடக்கக்கூடியது என்றாலும் அண்மைய காலமாக சில மனிதர்களை மலைப்பாம்புகள் விழுங்கிய சம்பவங்கள் இந்தோனேசியாவில் நடந்துள்ளன.